ஸோ மிதிங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆக்சிடென்ட் கொடுங்க. அப்படி எப்படி? ஹலோ வியூவர்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போகிறது போலோ TDI 3 சிலிண்டர் இன்ஜின். இந்த வண்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டால், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்காரு. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆக்சிடென்ட்லாம் கொடுத்து லாங் கிராங்க் கொடுத்து நம்பர் ஆஃப் அட்டம் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறாரு. அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் ஐட்லிங் நிற்கல அப்படிங்கிறாரு. RPM அப்ஸ் அண்ட் டவுன் ஏறிட்டே இருக்குங்கிறாரு. அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டியை மூவ் பண்ணி டிரைவ் பண்ணலாம் அப்படின்னா வண்டி மூவிங்கில் RPM அப்ஸ் அண்ட் டவுன் ஆகிறதுனால வண்டி மூமெண்ட்ஸ் ஜர்க்காய் வண்டி வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. இதை நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமருடைய ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். இந்த கார் நேரடியாக நமக்கு இங்கே வரல. ஏற்கனவே ஒரு ஒர்க் ஷாப்பில் ஒரு 1.5 months அங்கே ப்ராப்ளத்துக்காக போயிருக்கு. அந்த ஒர்க் ஷாப்பில் அவங்க இந்த ப்ராப்ளத்துக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கஸ்டமர் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே முக்கியம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 இன்ஜெக்டர்ஸோட கண்ட்ரோலர்ஸை மாற்றிட்டு சர்வீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் கண்ட்ரோலர்ஸ் சர்வீஸ் பண்ணுறதும் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு. இந்த காமன் ரேட்டில் உள்ள ப்ரெஷர் சென்சர்லாம் மாற்றிருக்காங்க. அது போக கம்ப்ளீட்டாக இந்த டைமிங்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ரீசெட் பண்ணியிருக்காங்க. இன்னுமே ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுப்பேன். ECM, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், தென் கீ பேரல், இது எல்லாத்தையும் ஒரு செட்டு வாங்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. இவ்வளோ செஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. அது போக அடிஷ்னல் ஏதோ சில ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது அவருக்கு தெரியல. இந்த கண்டிஷன் தான் இப்போ நம்ம கிட்ட கஸ்டமர் வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வண்டியை டயக்னோஸ் பண்ணுவோம். ஹலோ விவர்ஸ், நம்ம டயக்னோசிஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோஸ்ட் ஆஃப் த கேரேஜஸில் எப்படி இந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுத்துறேன். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கார் எஸ்டேட் டு ஸ்டார்ட் இல்லையா, 4 இன்ஜெக்டர்ஸ் தான் காரணமாக இருக்குன்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணாங்க. அதனால் இந்த 4 இன்ஜெக்டர்ஸ் காட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுப்பாங்க. இன்ஜெக்டர் சர்வீஸ் சென்டரில் கொடுக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்ஜெக்டர் சர்வீஸ் சென்டரில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சார் இன்ஜெக்டர்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, சர்வீஸ் பண்ணணும் அப்படிவாங்க. சர்வீஸ் பண்ணுற வச்சு அவங்க சொல்லுவாங்க, சார் கண்ட்ரோலரும் போயிடுச்சு, 3 கண்ட்ரோலரும் மாற்றணும் அப்படிவாங்க. ஸோ அந்த கண்ட்ரோலரை மாற்றி கொண்டு வந்து இவங்க போடுவாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன்னா, இன்ஜெக்டர்ஸை பொறுத்தவரையில் சர்வீஸபிள் கிடையாது. எந்த ஒரு இன்ஜெக்டர்ஸ் மேனுஃபேக்சர்ஸும் யாரும் வந்து பார்த்தோன்னா சர்வீஸ் செட்டர்லாம் வச்சில்ல, சரிங்களா? அதுவும் இப்போ இருக்கிற ஹை டெக்னாலஜி இன்ஜெக்டர்ஸ்லாம் சர்வீஸபிளே கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துமே கொடுக்குற இடத்துல சர்வீஸ் பண்ணியிருக்கேன், தென் கண்ட்ரோலரை மாற்றி கொடுப்பாங்க. உங்களோட லக் இருந்துச்சுன்னா ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். லக் இல்லைன்னா அதே நிலையில் இருக்கும், இல்லை மோசமாக போயிடும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ஜெக்டர் சைடு பார்த்துட்டாங்க ப்ராப்ளம் ரிசால்வ் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த ஹை ப்ரெஷர் பம்ப்னு ஒன்று இருக்குது. இதான் ஹை ப்ரெஷர் பம்பு. இப்போ நம்ம இதுவரையும் பேசுறது இந்த 3 இன்ஜெக்டர் பற்றி பேசுகிறோம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹை ப்ரெஷர் பம்பு தான் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹை ப்ரெஷர் பம்பை காட்டிட்டு போய் பம்ப் கடையில் கொடுப்பாங்க செக் பண்ணுறதுக்கு. அங்கே செக் பண்ணி பார்ப்பாங்க. அங்கேயுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சார் பம்பில் ப்ராப்ளம் இருக்குது, இதில் ஸ்பிண்டில்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி மாற்றுவாங்க. மாற்றி கொண்டு வந்து போடுவாங்க. உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா இந்த பம்பு சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஆகலாம், இல்லாட்டி திரும்ப அந்த ப்ராப்ளம் அதே நிலையில் இருக்கலாம், இல்லை இன்னும் ஒஸ்ட்டாக மாறலாம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராப்ளம் அகைன் ரிசால்வ் ஆகலாம் அப்படின்னா, ஒருவேளை இந்த காமன் ரயில் ப்ரெஷர் சென்சார்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த காமன் ரயில் ப்ரெஷர் சென்சார் காமன் ரயில்லாம் மாற்றுவாங்க. ஸோ அதுலேயும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலாம். தென் அவங்களுடைய கஸ்ஸிங் என்னவாக இருக்கும்னா, ஒருவேளை இந்த காமன் ரயிலுக்கு வரக்கூடிய இந்த ஃபியூவல், அதாவது டீசலே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வரலனா கூட இந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு இந்த வண்டியோட டேங்க், அதாவது டீசல் ஃபில் பண்ணுறோம், அங்கே டேங்க்கில் வந்து ஒரு பம்ப் இருக்கும். அந்த பம்பை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னா ஓகே. இல்லையா, அகைன் அந்த பம்ப்லேருந்து ஆரம்பித்து இந்த ஹை ப்ரெஷர் பம்ப் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீசல் ஃப்ளோ லைன்ஸ் இருக்குது. அந்த லைன்ஸில் லீக் இருந்தால் கூட இந்த மாதிரி வந்து கார் சரியாக ஸ்டார்ட் ஆகாது, கஷ்டப்படும் அப்படினால அதே மாற்றுவாங்க. அப்படி மாற்றியும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படின்னா தென் அவங்க என்ன கன்க்ளூஷன் வருவாங்கன்னா, இதோ பாருங்கள், இதோ ஒரு ECM இருக்கு இல்லையா, இந்த ECM ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவ்வளோ செஞ்சாச்சு ப்ராப்ளம் சால்வ் ஆகலை, ஸோ ECM தான் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ECM மாற்றுவாங்க. ECM மாற்றி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னா ஓகே. சால்வ் ஆகலை அப்படின்னா அகைன் அவங்களுடைய சந்தேகம் எங்கே போயிருக்குன்னா, இந்த கம்ப்ளீட் என்ஜின் இருக்கு இல்லையா, பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸு, வால்வ் அரேஞ்ச்மெண்ட்ஸு, இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா
இந்த என்ஜினை கம்ப்ளீட்டாக டிஸ்அசெம்பிள் பண்ணி என்ஜின் ரிப்பேர் கடையில் கொடுத்து என்ஜினை ரிப்பேர் பண்ணி எடுத்து போடுவாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வண்டி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னா ஓகே, இல்லாட்டி இந்த வண்டி இதுக்கப்புறம் ஸ்கிராப் தான். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த வண்டியை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் மோஸ்ட் ஆஃப் த கேரேஜஸில் ப்ராப்ளம் சால்விங் பண்ணக்கூடிய அப்ரோச்சாக இருக்குது. ஆனால் சென்னை கார்டெக் நாம் இந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டெக்னிக்கல் அப்ரோச் போவோம். அந்த டெக்னிக்கல் அப்ரோச்சில் எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து டெக்னாலஜி டூலை யூஸ் பண்ணி நம்ம கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். நம்ம சஸ்பெக்ட் பண்ணினது அந்த கான்ட்ரிபியூட் பண்ணதா பண்ணலையா அப்படி தான் நம்ம வந்து ஒன்று போவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கார் ஸ்கேன் பண்ணுவோம். கார் ஸ்கேன் பண்ணியிருந்து நமக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்தது நம்ம போவோம். ஸோ இப்படி போகும்போது என்னென்னா, நம்மளது எல்லாமே டேட்டா ட்ரிவனாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி கிடைக்கக்கூடியது ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் அதை நோக்கி போகும்போது, நம்ம டேட்டா ட்ரிவனில் போகும்போது நம்ம ஜஸ்ட் லைக் வந்து அசம்ஷன்லாம் எதையும் மாற்ற மாட்டோம். ஸோ எது ப்ராப்ளம் ஃபெயிலியரோ அதை நோக்கி தான் நம்ம வந்து நகருவோம். அதை தான் ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதை ரீப்ளேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். வாங்க, இந்த காரில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதை எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா பின் பாயிண்ட் பண்ண போகிறோம், அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையாங்கிறது உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த செஷனில் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ வியூவர்ஸ், ஃபர்தராக நீங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா 50% டிஸ்கவுண்ட் தரும். காசு கிடைக்கும் போது மேலும் ஆன்லைன் சப்போர்ட் தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.